செய்ய மேல நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணன் வரும்போது ஒரு பதிவு பண்ணோம், அண்ணன் நீங்க வந்துட்டீங்க, தைரியமா முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணா வரும்பொழுது அதிமுக இருக்கக்கூடியவங்கலாம் கேலி கிண்டல் பேசினாங்க. அங்க இருக்க பசங்களுடைய வயசுலாம் என்ன, எல்லாம் சின்ன பசங்க, அவருடைய வயசு என்ன, அவரோட உக்காந்துட்டு இருக்காங்க, அவர் புறக்கணிச்சுட்டாங்கன்னு அதிமுக அன்னைக்கு இருந்த இபிஎஸ் அவர்கள் கூட இருந்த சீனியர்ஸ் எல்லாம் அவரை ஒரு கேலி கிண்டல் பண்ணாங்க. அண்ணனுடைய பொறுமை ஒரு வருஷம் இல்லை, 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட இருந்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பொறுமை அவருடைய பொறுமை. அவருக்கு தமிழக மக்களுடைய அடிநாளம் என்னன்னு தெரியும். சோ அவருடைய அதிர்ஷ்டம் பாருங்க, எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர், இன்றைக்கு சட்டசபையில் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அவைத்தலைவர் மட்டுமல்ல, ஒரு சீனியர் அமைச்சராக எங்களுடைய தலைவர்களிலே அமைச்சர். இந்த வரலாறு யாருக்குமே கிடையாது. மாண்புமிகு அமைச்சர் திரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். எங்களுடைய சகோதரர் அமைச்சர் திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கும், என்னுடைய சகோதரர் திரு ராஜ்மோகன் அமைச்சர் அவர்களுக்கும், அக்கா எங்களுடைய சகோதரி விஜயலட்சுமி அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர் அமைச்சர் குமார் அவர்களுக்கும், எங்களுடைய சகோதரர் திரு விஜய தமிழன் பார்த்திபன் அமைச்சர் அவர்களுக்கும், சபரிநாதன் சகோதரர் கொரடா அவர்களுக்கும், அருள் பிரகாஷம் சைதாப்பேட்டை எம்எல்ஏ அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், குறிப்பாக புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவர் அவர்களால் உங்களை வழிநடத்தி இன்றைக்கு தமிழக சூழ்நிலையில் பல்வேறு கேள்விகளுடன் ஒரு எதிர்கால பிரச்சனை இருக்கும் பொழுது அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்நாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், அண்ணன் வெள்ளப்பாண்டி அண்ணன் ரஜா இப்பதான் வந்தாரு, அவரை வரவேற்கிறோம். வணக்கம். அந்த மாதிரி ஆக சிறந்த நிர்வாகிகள், மக்களுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லோருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து, எதற்காக தமிழக வெற்றி கழகம் இந்த 15 நாட்கள்ல என்ன சாதனை செஞ்சாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு 15-20 நாள்ல என்ன சாதனை? தமிழ்நாட்டுல மதச்சார்பினையும் சமூக நீதியை காக்கணும்னு ஒரு அரசியல் இருக்கும். அதில் உறுதியாக இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், விசிக கட்சி தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள் கட்சிகளுடைய ஒட்டுமொத்த கூட்டணியை உருவாக்கியது எங்களுடைய தலைவர். இது மிகப்பெரிய வரலாறு. ஏன் வரவேற்கிறோம் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னா, புரட்சி தலைவர் அம்மா இறந்த பிறகு பொதுச் செயலாளருடைய முடிவுகள் அதிமுக தொண்டர்களுக்கு எதிராக இருந்துச்சு. அதனாலதான் 14-15 தோல்விகள். அந்த தோல்விகள் முடிந்த பிறகு தெளிவாக சொல்றோம், பிஜேபியோட சேர்ந்த மிகப்பெரிய தோல்விகளை அதிமுக தொண்டர்கள் எவ்வளவோ எலெக்ஷன்ல வேலை பண்ணி அவங்க சரி வேற வழி இல்லை, கட்சி போக வேண்டியதாச்சு இருந்தாங்க. ஆனால் மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று உருவாக்குனாங்க. அதுதான் அதிமுகவுடைய தொண்டர்களுக்கு அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறிவாக்கி அவங்க புரட்சி தலைவர் அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தத்தோட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்காங்க. அது என்ன சூழ்ச்சி? இந்த சூழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் நானும் சொல்லல. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.